குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி 5/6/2024 புதன்கிழமை ஆகின்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். கூடவே இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை, பஞ்சாங்க நிலை மற்றும் ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பு மற்றும் சுப நேரங்கள், இந்த விவரங்களை பற்றி பார்க்கலாம். இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இரவு 9:16 வரை. இன்றைய திதி சதுர்த்தசி திதி இரவு 7:55 வரை. இன்றைய கரணம் பத்திரை கரணம் காலை 8:56 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் சுகர்மம் நாமயோகம் நள்ளிரவு 12:35 வரை. புதன்கிழமையாகி இன்று சுப நேரங்கள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 3 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 10 வரை, 11 முதல் 12 வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபராசியில் சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன், குரு ஆகிய 5 கிரகங்களுடைய சேர்க்கை ரிஷபராசிக்குள்ள இருக்கு. ராசிக்கு 5 கிரகங்கள் இணைவு அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். இன்னைக்கு அதை அமைப்பு நடக்குது. அடுத்ததா கன்னி ராசிக்குள்ள கேது பகவான், கும்ப ராசியில சனி பகவான், மீன ராசியில ராகு. இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில தான் இன்றைய நாளானது பிறக்குது. 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை முதல்ல பார்த்துடலாம். மேச ராசி. மேச ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா, பேச்சுல உங்களுக்கு ஆளுமை தென்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. ரொம்ப வேகமா ஒரு கட்டளை இடும் விதமா உங்களுடைய பேச்சு இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. மனசுல என்ன நினைக்கிறீங்களோ, என்ன பிளான் பண்றீங்களோ அதை பேச்சுல வெளிப்படுத்துவீங்க. பேசிய மேக்சிமம் உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஏதாவது தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா அதுல இருந்து நிவர்த்தி பெற்று அந்த பழக்க வழக்கத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டம் உதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் தவறான விஷயங்களை செய்ய கூட மாட்டீங்க, கூட இருக்கிறவங்களையும் செய்ய விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இன்னைக்கு நடக்கணும், பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. ரிஷபராசி. உறவுகள் முழுமையான ஆதரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய திறமையின் வெளிப்பாடு அப்படிங்கிறது கூட இருக்கிறவங்க எல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். ஸோ அந்த கவனிப்பு அப்படிங்கிறதுமே அத்தனை பேருக்கு முன்னாடியும் நம்மளுடைய திறமையை நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பீங்க. அதை பக்காவும் செஞ்சு காட்டுவீங்க. உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையும் அதிகரிக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுடைய நடவடிக்கை இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததான் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுதுன்னா, தேவையில்லாத புது மாற்றங்களை செய்யாமல் இருப்பது நன்மை. புதுசு அதை செய்ய இதை செய்யறேன்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சிகள் தேவையற்ற அலைச்சலையும் செலவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்துல தந்தையாருக்கு சற்று அலைச்சலையும் மருத்துவ செலவுகள் அவர்களுக்கு ஏற்படுறதுக்குள்ள வாய்ப்புகளை சொல்கிறது. தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடித்தமான விஷயமா மிதுன ராசிக்கு இன்றைய நாள் இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. கடகராசி. கடகராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, லாபஸ்தானத்துல 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்க போகுது. வரக்கூடிய 2-3 நாட்களுக்கு 5 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கு. அதனால மேக்சிமம் உங்களுடைய 5-6 நாட்கள் இந்த வாரமே முழுக்க உங்களுக்கு அந்த லாபம், வெற்றி, ஜெயம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளதான் மனசு போய்கிட்டே இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய காரியங்கள் இன்றைய நாள் நல்லதொரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதாவது என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, ஆசை அப்படிங்கிறது இருக்கிறத எல்லாம் நினைச்சுடுங்க. பேராசையா மாறும்போது அது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா மாறுது. ஆனா செய்யற வேலைக்குண்டான சன்மானத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பா இருந்ததுன்னா அதை விட சேர்த்து கிடைக்கும். ஆசைகள் இல்லாமல் இருந்தால் இன்றைய நாள் உங்களுடைய காரியங்கள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மனமகிழ்ச்சியை தர மாதிரியான வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறது சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய
பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு கடமையே கண்ணாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன பிளான் பண்றீங்க, என்ன திட்டம் போடுறீங்களோ அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடந்து வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எடுத்த காரியம் வெற்றி பெறும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பாருங்க, உங்களுடைய திட்டம், செயல்பாடு, உங்களுடைய பொறுப்பு, இது அத்தனையுமே சரியாக பயன்படுத்த முடியும். ஆனால் இன்று எவ்வளவு சரியாக உங்களுடைய பொறுப்புகளையும் உங்களுடைய திட்டங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் செயல்படுத்தினாலும் உங்களுடைய காரியம் அப்படிங்கிறது அலைச்சலோடு அரைகுறையாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. மேல்மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு நிறைய அறிவுரைகளை வழங்குவார்கள். போறவங்க வர்றவங்க எல்லாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க, எல்லாம் பெரிய மனுஷனாக மாதிரி. ஆனா நம்மளுக்கு தெரியும், ஏன்னா ராசிக்குள்ள இப்ப கேது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நம்மளுக்கு தெரியும் எதுவும் சரி எது தப்புன்னு. பின்னாடி வர்றதையெல்லாம் யோசிச்சுட்டு தான் அதை செய்ய போறோம், செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க அதெல்லாம் யோசிக்காம இப்ப இருக்கிறது என்ன, அதுக்குண்டான விஷயங்களுக்கு உண்டான கருத்துக்களை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போவாங்க. அதையெல்லாம் இந்த காதலை கேட்டுட்டு அந்த காதலை விட்டுட்டு உங்களுடைய மனதிற்கு என்ன சரியா படுதோ அதை செய்யுங்க. ஆனா கொஞ்சம் அலைச்சல் இருக்கு இன்னைக்கு, அவ்வளவுதான். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா துளாராசி. துளாராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல 5 கிரகம் இருக்குது. அஷ்டமஸ்தானத்துல எத்தனை கிரகங்கள் இருக்குது நன்மையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நல்லது கிடையாது. பெருசா ஆசைப்பட்டு பெரிய வில்லங்கங்கள்ல மாட்டாம இருந்தா போதுமானது. அப்போ ஆசைகளை குறித்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் இன்று செய்யாமல் இருப்பதே உங்களுக்கான வெற்றியாக பார்க்கப்படுகிறது. விதண்டாவாதமான பேச்சுக்களை குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு நாள் தான். எந்நேரமும் தொழில் சார்ந்த சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை அதிகமாகவே இருக்கும். அதனால குடும்பத்தையும் குழந்தைகளையும் வாழ்க்கை துணையும் மறந்துடுவோம். இப்போ எந்த அளவுக்கு நம்ம தொழிலில் விருப்பத்தையும் இன்ட்ரெஸ்டி காட்டுறோமோ அதே நேரத்துக்கு குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் வாழ்க்கை துணைக்கும் இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்றைய நாள் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா தனுர் ராசி. தனுர் ராசிக்கு நோய் எதிர்ப்பு கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 5 கிரகங்கள் இருக்குது. 10 10ஆம் இடமான காரியஸ்தானத்துல கேது. ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, உங்களுக்கு நம்மளுடைய செயல்பாட்டினால எதிர்ப்புகளை அதிகமாக்கி கொள்வீர்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. ஆனா இன்றைய நாள் உங்களுடைய செல்வாக்கை, உங்களுடைய அதிகாரத்தை ரொம்ப சரியா பயன்படுத்தி அந்த எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களிடம் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியுமானா கண்டிப்பா கட்டாயமா ஜெயிச்சிருவீங்க. நினைச்ச காரியம் நினைச்சபடி நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை சொல்கிறது. போட்டின்னு வந்துட்டு அன்னைக்கு தனுசு ஜெயிச்சிருங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததா மகர ராசி. மகர ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மனசுக்குள்ள பலவிதமான குழப்பங்கள், ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி செஞ்சா இப்படி ஆயிடுமா, இப்படி செஞ்சா அப்படி ஆயிடுமான்ட்டு ஒரு விஷயத்தின் மேலேயும் நம்பிக்கை வராது. ஹோப் இல்லாம எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், எதையுமே இன்னைக்கு செய்ய மாட்டோம்.
மனசுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான அழுத்தங்கள் இருக்கும். தன்னுடைய விருப்பத்தை வெளியில சொல்ல முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப திங்க் பண்ணாம இன்றைய நாளை கடந்து போறது நல்லது. மன அமைதி தேவை. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா நல்ல நாள். உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வாழ்க்கை துணையினுடைய சொந்தக்காரங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலயமா தேவையான ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த நாள் சொல்லுது. அதே போல உங்களுடைய திறமைய பல்வேறு விதத்துல பல்வேறு மனிதர்கள் சோதிப்பாங்க. அப்படி செய்யலாமே இப்படி செய்யலாமே அப்படின்னு சொல்லி உங்களை கொஞ்சம் அப்படியே ஃபைன் டியூன் பண்ணி உங்களை திசை மாத்தி விடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய ராசி அதிபதி ராசிலேயே பலமாகவும் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது உங்களுடைய சுய சிந்தனையே உங்களை வளர்ச்சிக்கு கொண்டு வந்துடும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. மற்றவர்களுடைய அட்வைஸை கேட்காம நீங்களா இருக்கிறது இன்றைய நாள் வெற்றியை தரும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததான் மீனராசி. மீனராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, வேலையில சின்ன சின்ன இடமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதே போல தந்தை வழி உறவுகளால கொஞ்ச நஞ்ச பிரச்சனைகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. சண்டை போட்டி பொறாமை இதெல்லாமே கொஞ்சம் குறையறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது. சின்ன சின்ன மாற்றங்கள் மனதிற்குள்ள ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. 4ஆம் இடத்தில் ராகு. தாயார் ஸ்தானத்துல ராகு இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ 4ஆம் இடத்துல ராகு இருக்கு அப்படிங்கும்போது உறவுகளை வெறுப்பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முன்னாடியே சொல்லி இருந்திருப்போம். உறவுகள் கூட ஒரு நல்ல ஒரு அந்யூன்யம் இருக்காது. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தாரதோஷம். சரிங்களா? 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல ராகு கேது இருந்ததுன்னா தோஷம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. 4ஆம் இடத்துல ராகு இருந்தா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் 90% உண்டு. ஒண்ணு அவருக்கு நடக்கும், இல்லைன்னா அவங்க குடும்பத்துல நடக்கும். அம்மாவே 2ஆம் தரமா வாக்கப்பட்டிருப்பாங்க, இல்ல அப்பா 2வது திருமணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அந்த தாரதோஷம் அப்படிங்கிறது அவங்க குடும்பத்துல காட்டும். இன்னொன்னு என்ன அப்படின்னு தெரியுங்களா? அம்மாவோட வளர்ப்பில் இல்லாம தாத்தா பாட்டியோட வளர்ப்புலையோ இல்ல இன்னொரு சித்தியோட வளர்ப்புலையோ அத்தையோட வளர்ப்புலையோ அந்த ஜாதகர் வளரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. முன்னாட்கள்ல இருந்திருக்குது, இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறது சொல்லலாம். தாய்கிட்ட வளராம வெளியில இருக்கிறது. இப்போ எல்லாம் என்ன சொல்லணும்னா ஹாஸ்டல்ல வளர்ந்துருவாங்க, அம்மாவோட அரவணைப்பு இல்லாம வளர்ந்துருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா உடல்நல தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போயிட்டு இருக்கும். தூங்குறோம்னா இவங்களுக்கு அப்படி பிடிக்கும். நல்ல உறக்கம் வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். இரவு நேர வேலைகளை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையே வச்சிருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படக்கூடிய சிற்றின்ப பெயரா இருப்பார். மேலும் 4ஆம் இடத்துல ராகு இருந்தா என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாளை ராசி பலன் பகுதியில சந்திக்கலாம். உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.